அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி, குடும்ப முன்னேற்றம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சக்ஸஸ் பண்ணி வளமான வருடமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட 2026 ராசி பலன்கள், உங்களுடைய ராசிக்கு இந்த நவ கிரகங்கள் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றங்கிறது முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகரம் அப்படின்னா மகரம் கண்ணியமானவர்கள், எப்படின்னா ஒரு கம்பீரமானவர்கள்னு சொல்லலாம். இரும்பு போலங்க, எப்போவுமே இரும்பு உழைக்கும்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அது எதுவும் ஆகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி உங்களுடைய ஆயுள் இருக்கக்கூடிய வரைக்குமே அற்புதமாக உழைச்சி யாருடைய சப்போர்ட்டு இல்லாமல் தன் முயற்சியால் சாதிக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு கேட்டோம்னா அது மகர ராசிக்காரர். ஆமாங்க, உழைப்பாளிகளுடைய வர்க்கம் மகர ராசி. வடிவமான ஜோதி, மகர ஜோதி ராசி மகர ராசி. இப்படி ஒரு வெளிச்சம் மிக்க ராசி மகர ராசி. உங்களுடைய திறமை எப்போவுமே உங்களுக்கு தெரியுதே இல்லையோ, உங்களை பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சிறு வயதிலிருந்து கடினமான கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து முன்னேறக்கூடியவங்க இந்த மகர ராசி. அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டீங்க. இவங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, இல்லை நம்ம பெற்றவங்க எல்லாம் சம்பாரித்து வச்சுருக்கிறாங்களா அதை வச்சு வாழ்ந்துக்கலாம், அதில் இல்லை. நாம் என்ன பண்ணுறோம், நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மளால் என்ன முடியுதோ அதை முடித்து காட்டணும்னு நினச்சி போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்ட ராசி, 7.5 வருஷம் சித்திரவதைப்பட்ட ராசி யாருன்னு கேட்டோம்னா இந்த மகர ராசிக்காரர். நல்லா கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு 7 வருஷத்துலேருந்து கணக்கு போட்டு பாருங்கள். என்னென்ன கஷ்டங்கள் படக்கூடாது எல்லாமே பட்டிருப்பீங்க. சிலர்லாம் பார்த்தா என் உயிர் ஒன்று தாங்க போகலை, மாற்றதை ஊரை நான் அனுபவிச்சுட்டேன். பங்கம் பட்டாச்சு, பழி பட்டாச்சு, வேதனை பட்டாச்சு, வலி பட்டாச்சு. ஹாஸ்பிட்டல் தொந்தரவா பண்ணியாச்சு, பண விரயமா பண்ணியாச்சு, சொந்த பந்தத்துக்குள்ளே எல்லாம் விலைக்கு போயிட்டாங்க. எல்லாம் பார்த்து நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்களும் நமக்கு எதிரியாகிட்டாங்க. இதுதான் நடந்தது. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையிலேயே அருமையான பாடத்தை கற்பிச்சிட்டாங்க. நம்ம கூட, அதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள புரிய வச்சுட்டாங்க. ஆக மொத்தத்தில் நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறது யாருன்னு கேட்டோன்னா மகர ராசிக்காரர் தான். ஆனால் நல்லவங்க, ஆனால் நம்ம நல்லவங்களுக்கும் இன்னொரு பேர் இருக்குது. ஏன்னா ஏமாளின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நல்லவங்களாக இருந்து மற்றவங்க நம்ம ஏமாற்றப்பட்டோம், யாரை ஏமாத்தலை. இப்படி பல சிரமங்களை அனுபவிச்சிட்டிங்க. ஆனால் அனுபவிச்சாலும் இந்த 2026 கடவுள் புண்ணியத்தில் அற்புதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சனி பகவான் 3ஆம் இடத்துல அற்புதங்க. கண்டிப்பாக அற்புதம், சிறப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாலேயே எனக்கு சனி பெயர் 7.5 சனியில் முடிஞ்சு போச்சு. நீங்கள் அப்போல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் இப்போ பார்த்தா அப்படியே தானே இருக்குது மார்ச்சிலிருந்து அப்படின்னு கூட நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சரிங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஆனால் கரெக்டாக 3ஆம் இடம் வந்தது. 3ஆம் இடத்துல சனி இருந்துட்டால் அற்புதம், அருமை தான். ஆனால் கரெக்டாக வக்ரம் ஆயிடுச்சு. வக்ரமானதுனால என்ன ஆகி போச்சு, வக்ரம் தான் ஆப்போசிட் பவர். அப்போது அது கிட்டத்தட்ட 7.5 சனியில் இருந்த மாதிரி தான் கடுமையான கஷ்டப்பட்டு. ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய நேரத்தில் கரெக்டாக 2026 சூப்பர் இல்லைங்களா? அற்புதம், நிச்சயமாக முன்னேற்றம். அதே நேரத்தில் குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு, அதாவது 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஆனால் 6ஆம் இடங்கிறது நோய் நொடி, கடன், வம்பு வழக்கு, எதிர்பார்க்கக்கூடிய சில சட்ட சிக்கல்கள், நோய் நொடிங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் நோய்ங்கிறது எப்படி வேணாலும் வரும், சரிங்களா? ஒரு வியாதி வந்தால் மட்டும் நோய் கிடையாது, கடனே ஒரு நோய் தான். இன்னொன்று சொல்லப்போனால் நம்ம ஒரு அடுத்தவங்களை ஒரு பாசம் வச்சு அவங்க ஏமாற்றப்பட்டாலும் அதே ஒரு நோய் தான், புரியுங்களா? எதிர்பார்க்குறவங்க விலைக்கு போனாலும் நோய் தான், எதிர்பாராமல் அடுத்தவங்ககிட்ட சிக்கினாலும் அது ஒரு பிரச்சனையே ஒரு நோய் தான். இப்படி பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் உருவாகிருக்கும். அந்த உருவாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யோசித்து முடிவெடுத்து இது வேணுமா வேண்டாமா, திருமணமே எடுத்துக்கலாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ கல்யாணம் ஆகலை மகர ராசிக்காரருக்கு, திருமணத்துக்கு ஒரு முயற்சி எடுத்தீங்க, நடக்கலை. சிலர் நாம் ஒரு பிடிச்ச வாழ்க்கை ஒரு டிசைட் பண்ணுறோம், ஆனால் அந்த வாழ்க்கை பார்த்தோம்னா ஏதோ நல்லா போய்ட்டு இருந்தது, பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. கல்யாணம் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம். இல்லை இது சரியில்லை, தப்பு, வீட்டில் சொல்கிறவங்க நம்ம
தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கலாம். இது பார்த்தா நமக்கு பிடிக்கலைங்கிற மாதிரி இருக்குது. எப்படி எந்த முடிவு எடுக்கிறது குழப்பம். சரிங்களா? இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய காலம் இது. கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு, கல்யாணம் ஆனவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பார்த்தோம்னா எல்லாம் ஓகேங்கிற அளவுக்கு சிறப்பாக போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தோம்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி மனுஷனுக்கு வந்துங்க ஒரு பிரச்சனை வரணும்னா சண்டை போடுறது மட்டும் பிரச்சனை இல்லைங்க ஆச்சுங்களா. நமக்கு தேவையானதை வாங்கிட்டு வரனால குடும்பத்தில் பிரச்சனை தான் வருங்க. சரிங்களா? அடுத்தவங்கள நம்பி வச்சு அதாவது நம்ம வீட்டு வரைக்கும் வரவழைச்சா கூட சில பிரச்சனைகள் வருங்க. இப்படி பார்த்தோன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள்ங்கிறது எந்த வழியில் வரும். ஆனால் அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சில பொருளாதார ரீதியிலேயே இப்போ மகர ராசிக்காரருக்கு பிரச்சனை வந்திருக்கும். ஆரோக்கிய ரீதியிலையும் இந்த பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனைகளை சரியான ஒரு தீர்வுகளுக்கு ஒரு வாய்ப்புகளை ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்குங்கிறத விட அது தெளிவு பிறக்கக்கூடிய அடுத்தவங்களால் ஒரு சாதகம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் இந்த 2026 மே மாதத்துக்குள்ளே கிடைக்க போகுது. ஆனால் கிடைச்சாலும் சரியான தீர்க்கமான முடிவு நீங்கள் எப்போ எடுப்பீங்கன்னா மே கழித்து உங்களுக்கு அந்த ஒரு 7 மாதமும் 2026 சிறப்பாக அமையப்போகுது, அற்புதமாக அமையப்போகுது. சரிங்களா? அப்போது அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய என்ன நினச்சிங்களோ அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு வீடு வாசல் மண்மனை பொன்பொருள் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்ப்பீங்க. லோன் போட்டாவது ஒரு வீடு வாங்குவீங்க. ஏற்கனவே எல்லாம் வாங்கின எல்லாம் பிரச்சனையாச்சு போய் அதெல்லாம் விட்டுருங்க, புதுசாக தேடுவீங்க. கண்டிப்பாக இது நடக்கும். சரிங்களா? இன்னொன்று சொல்ல போனோம்னா அதாவது வாரிசுகள் சம்மந்தப்பட்ட ரீதியில் அதாவது சிலருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் ரொம்ப லேட் ஆகி போச்சு, குழந்தையே எல்லாம் எங்கே போனாலும் இதையே கேட்குறாங்க, போகிறதுக்கு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் புத்திர பாக்கிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு பார்க்கும்போதுங்க அதாவது குழந்தைங்களால படிப்பு மந்தமாக இருக்குது இல்லையா, அவங்களுடைய சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறாங்க, அவங்க நினச்சேன்னு வேதனைப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறீங்களா. ஆனால் அவங்களுடைய அந்த வாரிசு சார்ந்தது நிச்சயமாக அதாவது மே மாதம் கழித்து அவங்களுடைய கல்வி பலம் அல்லது வாழ்க்கை சார்ந்த விஷயம் இல்லை திருமணம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உங்களால் பெற்றவங்களால் வாரிசுகளுக்கு நல்லது நடக்கும், மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அப்போது எல்லாம் கரெக்டு தான். ஆனால் எது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நம்மளுடைய வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்கிறது, அடுத்தவங்களை நம்புறது, எதுலேயும் வேகம் எடுத்து பேசுகிறது இது மட்டும் குறைச்சிக்கணும். சரிங்களா? இந்த வருஷம் முழுசாகவே தேவையில்லாமல் வாக்குறுதிகள் கொடுக்கறது வேண்டாம். சரிங்களா? அப்புறம் எது ஆனாலும் நான் ஆச்சு நான் பார்த்துக்கிறேன் அதுவும் வேண்டாம். அடுத்தவங்களுக்கு ஒரு ஜாமீன் கையில் போடுறது, ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட பணம் இல்லை, அவங்கக்கிட்ட வாங்கி உங்களுக்கு கொடுக்கலாம் இப்படின்லாம் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே சில விஷயங்கள் சிக்கிட்டிங்க. சரிங்களா? வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுறது, கடன் வாங்கிட்டு அப்புறம் பார்த்தோன்னா அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு, அப்புறம் கடன் வாங்கி வட்டி கட்டுறது, அப்புறம் பார்த்தோம்னா நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனவங்க சந்தோஷமாக இருக்கிறது, நாம் அந்த கடனை கட்டுறதுக்கு நாம் கடனாளி ஆகிறது, இப்படி எல்லாம் அனுபவிச்சுட்டிங்க. 1-2 கிடையாது. சரிங்களா? ஆக மொத்தத்தில் பண ரீதியில் பிரச்சனை வந்தால் சரிப்படுத்தினா மன ரீதியில் பிரச்சனை வருது. மனம் சரியில்லையன்ட்டு மற்றவங்கள நம்பினா அதே ஒரு ஏமாற்றமாகுது. இப்படி போராட்டங்கள் எத்தனை தான் சந்திக்கிறது. அந்த நிலை இந்த 2026 கண்டிப்பாக இல்லை. சங்கடங்கிறது இல்லை, சலிப்புங்கிறது இல்லை, சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். சரிங்களா? இதுதான் உண்மையான ஒரு கருத்து. உங்களுடைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் கேது இருக்குது, பிரயாணங்கள் இதெல்லாமே நல்லா இருக்கும். அப்புறம் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், பொறுமையாக போகணும், அவசரப்படக்கூடாது, வேகம் எடுக்கக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரிங்களா? இப்படி தான் இதுதான் உங்களுடைய ராசி பலன்களில் இந்த 2026 ஆக மொத்தத்தில் அற்புதம் தான், நல்லது தான். முயற்சி எடுங்க, வளர்ச்சி இருக்கும். இப்போது நான் சொன்ன பலன் கோட்சாரம். கோட்சாரங்கிறது ராசிங்கிறது ஒரே சப்ஜெக்ட்டு என்னென்னா நம்மளுடைய மதிங்கிறது என்னங்க, நம்ம ஆசைப்படுறோம் இதை படிக்கலாம், இந்த வேலைக்கு போகலாம், இல்லை இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை நினச்ச மாதிரி ஒரு வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், நகை நட்டு வாங்கணும், ஆடம்பரத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம நினைப்போம். அதுக்கு உண்டான முயற்சி எடுப்போம். ஆனால் கிடைக்குதா அப்படிங்கிறது அதாவது லக்னம் தான் முடிவு பண்ணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது, உங்களுக்கு நடக்குங்கிறது நான் சொல்லிட்டேன். ஆனால் லக்னங்கிறது எந்த அளவுக்கு கிடைக்குங்கிறது லக்னம் தான் முடிவு பண்ணும். அது உங்கள் பிறப்பு ஜனன ஜாதகம் தான். ஏன்னா லக்னம், நட்சத்திரம், திசை, புத்தி, அந்தரம் எத்தனையும் இருக்குது ஜாதகத்தில். சரிங்களா? அதை விட ஒரு ஜாதக கட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் எவ்வளோ பலமாக இருக்குதுன்னா ஜாதகம் ஒரு பேஸ். நம்ம பிறப்பு கர்மா பிறக்கும்போது நம்ம என்னென்ன அனுபவிக்கணும், எந்தெந்த பலன்கள் அனுபவிக்கணும், எவ்வளோ சந்தோஷம் அனுபவிக்கணும், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும், நிர்ணயம் செய்கிறது நம்மளோட ஜாதகம் கட்டம் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஜாதகம் பார்த்து எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ஆனால் எந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்க போகுது, எது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம முகத்தை பார்த்து சரிப்படுத்திக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் ஜாதகம். அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கலாங்க. சரிங்களா?
எங்கேயும் பார்க்காமல் இருந்து நீங்கள் இப்போ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ், எந்த தேசத்தில் பிறந்திருந்தாலும் ஃபோன் மூலியமாக உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்பார்க்கக்கூடிய சில காரியங்களை சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலகட்டங்கிறது நீங்கள் தீர்மானித்து நிர்ணயம் பண்ண முடியும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து. சரிங்களா? அப்போது இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் வசந்த காலமாக செல்வ செழிப்பு மிக்க அற்புதமான ஆண்டாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.